Now, I call Hamim Atai from grade 4 to give Tamil motivation speech between us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah. இனிமையான காலை பொழுதிலே ஒரு அருமையான கொடியேற்றும் நிகழ்ச்சியில் நம்மளை அமரச் செய்திருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் அடைய வேண்டிய லட்சியத்தை அவன் அடையணும், அவன் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சானோ அதெல்லாம் அவன் சாதிக்கணும்னு சொன்னான். அவனுக்கு தேவையாக இருக்கக்கூடிய காரியங்களில் 2 விடாமுயற்சி ஒன்று வேணும், 2வது தன்னம்பிக்கை ஒன்று. இந்த விடாமுயற்சிக்கு நான் ரீசெண்டாக யூடியூப்பில் கேட்ட ஒரு ஸ்டோரி. 2 சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அம்மா. அப்போ அவங்க அம்மா வேலை செய்கிற தோட்டத்துக்கு போகணும்னு சொன்னால் அவங்க வீட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் தாண்டி போனால் மட்டும்தான் அந்த தோட்டத்துக்கு போக முடியும். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேர் இங்கேயே இருங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த அண்ணன் தம்பி 2 பசங்க இருக்காங்கல்ல, அதில் பெரிய பையன் 8வது படிக்கிறான். அவன் நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பான். அவனோட தம்பி அவனுக்கு ஆப்போசிட்டாக நல்லா ஒல்லியாக குட்டையாக இருப்பான். அவன் 4வது படிக்கிறான், அவனை விட சின்ன பையன். அப்போ அந்த 8வது படிக்கிற பையன் சொல்கிறான், வாடா தம்பி நம்ம அம்மா வேலை செய்கிற இடத்துக்கு நம்ம போவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இவனு சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் கொஞ்ச நேரம் இருக்காங்க. இருந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா சரி இருட்டுறதுக்குள்ளே நம்ம இவங்களை வீட்டுக்கு அமுச்சு விட்ருவோம், நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க. அமுச்சு விட்டதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போகிறாங்க. போகிற வழியில் ரிட்டன் போகிற வழியில் ஒரு ஆழ்துணை கிணறு இருக்குது. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் விளையாண்டுருக்காங்க. விளையாண்டுருக்கும்போது யதார்த்தமாக அந்த 8வது படிக்கிறான் தெரியுமா பெரிய பையன், அந்த பையன் என்ன பண்ணுறான், யதார்த்தமாக விளையாடும் போது அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துடுறான். கிணத்துக்குள்ளே விழுந்ததை அந்த சுற்றி 15 கிலோமீட்டருக்கு ஒரு வீடு கிடையாது, அங்கே எந்த மனுஷங்களும் கிடையாது. அந்த 2 பேர் மட்டும்தான். ஒருத்தன் உள்ளே விழுந்துட்டான், அந்த சின்ன பையன் மட்டும்தான் மேலே இருக்கான். அவன் உள்ளே விழுந்தான்றது அந்த சின்ன பையனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஒரே ஒரு சின்ன பையன் 4வது படிக்கிற அந்த சின்ன பையன். அப்போ உள்ளே விழுந்த அவன் அண்ணங்காரன் கத்துறான், டே தம்பி காப்பாத்துறா காப்பாத்துறான்றான். இவனுக்கு என்ன தெரியும், சின்ன பையனாக இருக்கானே. சரின்னு சொல்லிட்டு இவனும் சுற்றி சுற்றி பார்க்குறான், காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை, இவனை தவிர வேறு யாரும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஒரே ஒரு பழைய பக்கெட்டும் ஒரு கயிறு கிடக்கு, பழைய கயிறு. அதை எடுத்து கட்டி உள்ளே தூக்கி போடுறான். அந்த கிணத்துக்குள்ளே போட்டுட்டு அவனும் அவங்க அண்ணங்காரனும் அதை பிடிச்சிட்டான். இவன் இழுக்கிறான், இவனால் தூக்க முடியல, வெயிட் அவன் ஜாஸ்தி, இவன் சின்ன பையன், இவனால் தூக்க முடியல. மறுபடியும் இழுக்கிறான், மறுபடியும் விட்றான், மறுபடியும் இழுக்கிறான், இழுத்துட்டே இருக்கான். அவனால் இழுக்க முடியல. வேறு வழியே இல்லைடா, இழுத்து தாண்டா ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே இதாக இழுத்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு வழியாக வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. அவனை வெளில கொண்டு வந்துடுறான். ஜாலியாக 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு அங்கே இருக்கிற ஊர் மக்கள்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் வர வழியில் இப்படி இருந்துச்சு, இப்படி உள்ளே விழுந்துட்டோம், இந்த மாதிரிலாம் ஆச்சு, இவன் தான் என்னை காப்பாற்றினா இப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அந்த ஊரில் இருக்கிற யாருமே நம்பலை, அவங்களோட தாய் கூட நம்பலை. இவன் சொன்ன இந்த விஷயத்தை யாருமே நம்பலை. ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஒரு வயசான தாத்தா மட்டும் நம்பினார். இந்த பையன் செஞ்சது உண்மைதான், இந்த பையனால் அதை செய்ய முடிஞ்சுது, இந்த பையன் தான் அவனை வெளியில் கொண்டு வந்தான், அந்த பையன் உள்ளே விழுந்தான், அவன் தான் கொண்டு வந்தான், வெளியில் கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு தாத்தா மட்டும் நம்பினார். இந்த இடத்துல அந்த சின்ன பையன் அவ்வளோ பெரிய பையனை வெளியில் எடுத்ததற்கு காரணம் என்ன உங்களை யாருக்காச்சும் தெரியுமா? விடாமுயற்சி, அது ஒன்று. வேற அந்த தாத்தா சொன்ன ஒரு விஷயம், அவனை சுற்றி அந்த 15 கிலோமீட்டருக்கு உன்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியாதுடா அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. உன்னால் முடியாது, அவனை உன்னால் தூக்க முடியாது, விட்டுரு அப்படின்னு சொல்கிறதுக்கு, டிமோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு அங்கே யாருமே இல்லை. அதனால அவன் விடாமுயற்சி செஞ்சு அவன் வெளியில் எடுத்தான். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில்
இங்கே நம்ம மதரசாலையே எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ஒரு விஷயத்த ஒரு பையன் கையில் எடுக்கிறான், இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன்னு சொன்னான்னா அவன்கிட்ட கூட இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, உன்னால் முடியாது, இதை விட்டுரு. உன்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியாதுடா, அதை ஏன்டா செய்கிற, அதை விடுடாம்பாங்க. ஆனால் அதெல்லாம் காதில் வாங்காமல் உன்னோட இலக்கை மட்டும் நோக்கி நீ போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தில் நீ வெற்றி பெற்றலாம். இன்னொன்று, இப்போ ஒரு விஷயம் அவனுக்கு படிப்பே வரலை, ஒருத்தனுக்கு விளையாட்டே வரலன்னு சொன்னால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திறமையை அவனாக தன்னைத்தானே அவனே அறிஞ்சு அவனே வெளியில் கொண்டு வரணும். ஒரு நாள் ஒரு குருநாதர் என்ன பண்ணுறாரு, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வெளியூரில் ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு. போயிட்டு வர வழியில் ஒரு குடிசையை பார்க்குறாரு. குடிசையில் போயிட்டு அங்கே போய் பார்த்தா 3 பசங்க, ஒரு அம்மா, ஒரு அப்பா, அவங்க 2 பேர் இருக்காங்க. 5 பேர் மொத்தம் வீட்டில். ஒரே ஒரு சின்ன குடிசை. அவங்க வீட்டுக்குள்ளே பார்த்தா சரியான ஏழ்மை, எந்த விதமான வருமானத்துக்கான எந்த வித செயலுமே இல்லை. அவங்க வேலை பார்க்குறாங்களா, என்ன நிலமையில் இருக்காங்க எதுவுமே தெரில. போய் கேட்குறாங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, உங்கள் வீட்டில் ஏன் இந்த அளவுக்கு ஏழ்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்ககிட்ட இருக்கிற சொத்துன்னு பார்த்தா அந்த ஒரே ஒரு மாடு மட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். ஒரே ஒரு மாடு வச்சுருக்கோம். அந்த மாடு எங்களுக்கு தர பாலை வச்சு எங்களுக்கு தேவையானதை நாங்கள் எடுத்துப்போம், அதில் கொஞ்சம் சேர்த்தி வைப்போம், அதை கொஞ்சம் வெண்ணெயாக்குவோம், அதுலேயும் மிஞ்சிச்சின்னு சொன்னால் அது விற்போம், அதில் இருக்கிற வர காசை வச்சு எங்களுடைய இதை ஓட்டிப்போம், அப்படி இல்லைன்னா அதையும் நாங்களே சாப்பிட்டுப்போம் அப்படின்றாங்க. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த குருநாதர் என்ன பண்ணுறாரு, வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டு அவர் கூட வந்த ஒருத்தர்கிட்ட, இந்த மாட்டை காட்டில் துரத்தி விட்டுரு, காட்டு பக்கம் இந்த மாட்டை துரத்தி விட்டுரு அப்படின்னு உடனே அந்த கூட வந்தவர் சொல்கிறாரு, ஐயோ இந்த மாட்டை நம்ம துரத்தி விட்டோன்னு சொன்னால் அவங்க செத்துருவாங்களே, அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவங்கக்கிட்ட எந்த விதமான இதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே குருநாதர் சொல்கிறாரு, நான் சொன்னதை மட்டும் நீ செய், அந்த மாடை துரத்தி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த மாட்டை துரத்தி விட்டுறாரு. அவங்களோட ஊருக்கு போயிடுறாங்க. அந்த குருநாதர் அவர் ஊருக்கு போயிடுறாரு. மறுபடியும் 3 வருஷம் கழித்து ரிட்டன் அதே ஊருக்கு வராரு, அதே இடத்துக்கு வராரு. வந்துட்டு அவரை கூப்பிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு வழியில் அந்த குடிசைக்காரங்களோட மாட்டை துரத்தி விட சொன்னனே, அந்த வழி தான் இது, அந்த இடத்துல குடிசை வீடு இருக்கா, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷம் கழித்து அங்கே போகும்போது அவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிற குடிசையை காணோம். என்னடா குடிசையை காணமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல குடிசைக்கு பதிலாக பெரிய கோபுரம், மாளிகை. அந்த மாளிகைக்கு வெளியில் பார்த்தா எக்கச்சக்கமான வேலைக்காரங்க. அவர் பயந்து போய் ரிட்டர்ன் வராரு. ஐயோ நம்ம வேறு இடம் மாறி போயிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குருநாதர்கிட்ட வந்துட்டு, அங்கே குடிசை இல்லை, ஒரு மாளிகை தான் இருக்குது, நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்னோடனே, அந்த மாளிகைக்குள்ளே போய் பாரு, அங்கே யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருன்னொடனே அவர் உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா அதே அந்த 3 பசங்க, அதே அப்பா அம்மா, அதே 5 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இவர் கேட்குறாரு, உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன, நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் உருவானதற்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டப்ப அந்த தந்தை சொல்கிறாரு, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் குடிசைக்கு ஒரு குருநாதர் வந்தார். எங்களுடைய வாழ்க்கையே ஒரே ஒரு மாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். அவர்கிட்ட நான் இதை சொன்னோம். அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் வச்சிருந்த அந்த ஒரு மாடு காணா போச்சு. சரி வாழ்க்கையே ஓட்டணுமே, அது இல்லைன்னா செத்தா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை நாங்களே தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் 5 பேரும் தனித்தனியாக அவங்களுக்கான வேலையை தேர்வு செஞ்சு அதில் கடின உழைப்பை போட்டோம். நாங்கள் இந்த 4 வருஷத்தில் இந்த அளவுக்கு நாங்கள் பெரிய லட்சியத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்றாங்க. இதே மாதிரி தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு திறமையும் நீங்களாக அறிஞ்சு நீங்களே வெளியில் கொண்டு வரணும். இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு விஷயம், கேஜிஎஃப் படம் பார்த்துருக்கீங்களா? கேஜிஎஃப் படம் யார் யார் பார்த்துருக்கீங்கல்ல? அந்த கேஜிஎஃப் படத்தில் அந்த படத்தோட சீனை 12வது படிக்கிற ஒரு பையன் அந்த வீடியோவை எடுத்து அந்த முழு படத்தில் இருக்கிற சீன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பிஜிஎம் போட்டு மியூசிக் போட்டு அவன் எடிட் பண்ணி வெளியில் விட்றான், ரிலீஸ் பண்ணுறான். அந்த வீடியோ பரபரப்பாகுது, வைரல் ஆகி கடைசியில் அந்த வீடியோ எது வரையும் தெரியுமா போகுது, அந்த படத்தை எடுத்த டைரக்டரோட ஒய்ஃபுக்கு போகுது.
அப்போ அந்த ஒய்ஃப் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாரு, யோ நீ 2.5 மணி நேரம் அந்த படத்தை முக்கி எடுத்திலையா, இந்த பையன் பாரு அந்த படத்தை வெறும் 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டான் அப்படின்னு உடனே அந்த டேரக்டர் பார்க்குறாரு, யாரா இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி அந்த பையனை கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு, தம்பி கேஜிஎஃப் படத்தோட சாப்டர் 2 எடுக்கிறோம்ப்பா, அதுக்கு ஒன்று எடிட் பண்ண தர முடியுமா, இந்த படத்தை ஃபுல்லாக நீ எடிட் பண்ணி தரியா, இதுக்கு ஃபுல்லாக நீயே மியூசிக்கெல்லாம் போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பையனும் சரின்றான். அந்த படத்தோட 2வது சாப்டர் எடுக்கப்படுது. அதுக்கும் அந்த பையன்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எடிட்டிங் பொறுப்பு எல்லாத்தையும் அந்த பையன் கையிலே கொடுத்துட்றாங்க. அந்த பையனை அந்த படத்துக்கு ஃபுல்லாக அவனே எடிட் பண்ணி முடிக்கிறான். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவனுக்குள்ளே இருக்கிற திறமையை அவன் வெளியில் காமிச்சான், இந்த உலகத்திற்கு அவன் காமிச்சான். அவன் 12வது படித்து முடித்தோடனே ஸ்ட்ரைட்டாக வேலை போயிட்டான். இதே மாதிரி அத்லெட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர யார்? உசேன் போல்ட். அந்த உசேன் போல்ட்டை அவர் ஒரு அத்லெட் ஓடிட்டு இருக்கும்போது ஓடி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் இதை விட வேகமாக ஓடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாரடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உசேன் போல்ட் சொன்னார், ஒரு அத்லெட்டாக நான் ஓடும்போது எனக்கு மாரடைப்பு வந்து நான் செத்தா எனக்கு அதுதான் பெருமை, ஒரு அத்லெட்டாக எனக்கு அதை விட வேறு எந்த பெருமையும் கிடையாது அப்படின்றாரு. இந்தளவுக்கு அவர் ஆளானார்ல, இந்தளவுக்கு அவர் ஆளானதுக்கு காரணம் உடனே அவரோட வரலாறை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், சாதாரண மனுஷன்தான் அவர், சாதாரண ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தவர் தான். அவர் ஸ்கூலுக்கு போகும்போது அவரோட டீச்சருக்கு தெரியுது இவர்னால் நல்லா ஓட முடியும், இவர் நல்லா வேகமாக ஓடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உசேன் போல்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கோங்க, உங்களுக்கு இந்த திறமை இருக்குது அப்படின்னோடனே உசேன் போல்ட்டு ஐய எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டு போயிடுறாரு. ஒருக்கா எப்பயும் அதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காரு. ஒருக்கா லஞ்சை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துடுறாரு, சோத்தை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துடுறாரு. அப்போ அப்படியே சோகமாக வந்து கிளாஸில் உட்காராரு. உட்காந்தோடனே அந்த டீச்சர் பார்த்து கேட்குறாங்க, ஏன்ப்பா சோகமாக இருக்க, ஏன் சோகமாக இருக்கன்னு கேட்டதுக்கு அவர், நான் வீட்டில் சோத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. சோகமாக சொல்கிறாரு. சொன்னேன்னு அந்த டீச்சர் சொல்கிறாரு, என்னோட லஞ்சை நான் உனக்கு தரேன், ஆனால் நான் சொல்கிறது நீ செஞ்சின்னா என்னோட லஞ்சை நான் உனக்கு தந்துடுறப்பா அப்படின்னோடனே, சரி என்ன செய்யணும் சொல்லுங்கள், என்ன செய்யணும் சொல்லுங்கள். அப்போ அந்த டீச்சர் சொல்கிறாரு, இந்த ஸ்கூலில் ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டாக இருக்கான் தெரியுமா, ஓட்டப்பந்தயத்தில் யார் ஃபஸ்ட்டாக இருக்கானோ அவன் கூட நீ ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிட்டினா என்னோட லஞ்சை உனக்கு தந்துடுறேன் அப்படின்னோடனே, அப்படியா சரி அவனை கூப்பிடுங்க, வாங்க நம்ம ரேஸ் வைங்க அப்படின்னோடனே 2 பேர்த்துக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. அந்த ஸ்கூல்லையே ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டாக இருக்கான் தெரியுமா, அவன் ஆஃப் கிரவுண்டை தாண்டறதுக்குள்ளே உசேன் போல்ட்டு ஃபுல் கிரவுண்டையும் முடிச்சுட்டு அந்த சார்கிட்ட போய், சார் சாப்பாடு ஜெயிச்சிட்டேன் அப்படின்றாரு. இவரோட வாழ்க்கையில் இவருக்கு தெரியாத ஒரு விஷயம், இவர் இந்த அளவுக்கு அத்லெட்டாக ஆவாருன்றது அவருக்கு தெரியல. அவருக்கு அந்த திறமையை வெளியில் கொண்டு வந்த அந்த ஆசிரியர், அந்த திறமையை அவரோட ஆசிரியர் வெளியில் காமிச்சார். அவருக்கு என்ன திறமை இருக்குன்னு அவருக்கு தெரியல. ஒருவேளை உணவுக்காக ஒரு உணவுக்காக ஓதனான்னு சொல்ல முடியாது, ஒரு தடவை மறந்துட்டார், அந்த டீச்சர் சொன்னாருன்றதுக்காக ஒரே ஒரு தடவை அவர் ஓடினார். அவருக்குள்ளே இருக்கிற திறமையை அவர் அறிஞ்சிக்கிட்டாரு. அதில் அவர் தொடர்ந்து பயிற்சி எடுத்தார், விடாமுயற்சி எடுத்தார். அவர் இந்த அளவுக்கு பெரிய ஆளாக ஆகிட்டார். அவருக்கு மின்னல் மனிதன் பேர் வச்சுருக்காங்க. அவர் உலக சாதனையை 11 உலக சாதனையை படைச்சிருக்காரு. இனி நம்மளும் நமக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியில் கொண்டு வருவோமா? இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள் புரியட்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.